என்ன ப்ரோ எங்க ப்ரோ ஓகேவா? வந்திருக்கோம் இப்போ? நம்ம லாண்ட்ரோமேட் வந்திருக்கோம். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வாஷிங் மிஷின் இருக்கும். நம்ம இருக்கிற வீட்ல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கிடையாது. ஆமா, என்ன பண்றது? அது விடுங்க. எல்லாரும் துணி துவைக்கிறேன்னா நைட்டு துவைப்பாங்க. இது என்ன பகல துவைப்பாங்க. நம்ம என்ன நைட்டு 2 மணிக்கு துணி துவைக்க வந்திருக்கோம். அது என்ன விஷயம்? அது இந்த சொல்லுங்க ஃபர்ஸ்ட். லாண்ட்ரோமேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது எப்படின்னா, இந்த லாண்ட்ரோமேட்டுக்கு ஒரு கார்டு இருக்கும். அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோல. இந்த கார்டுல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10 PM டு 6 AM வரைக்கும் அந்த நடுராத்திரியில நீங்க வந்து துணி துவைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $4 வர வேண்டிய இடத்துல $2 வரும். அந்த $2க்கு நீங்க போய் ஏதாவது மண்டியில போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா? பாருங்க, $2 மிச்சம் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல $10 பில் எழுதுறதுக்கு கூட்டு வந்திருக்காரு. சரி, ஓகே. என்னால ரொம்ப நேரம் நின்று பேச முடியல. முதல்ல துணி எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு நாங்க லாண்ட்ரோமேட்டுக்குள்ள போலாம். மொத இடம் கிடைக்குமா தெரியல. கார்டு இருக்கு. கார்டு இல்ல, கார்டு இருக்கு. கார்டு இருக்கு. இந்த இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாண்ட்ரோமேட் கார்டு. ஆனா இந்த லாண்ட்ரோமேட் மட்டும்தான் இந்த கார்டு யூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஐயோ சம்பவம் கீழே இருக்குது. எல்லாம் வீட்ல இருந்து நாங்களே எடுத்துட்டு வந்துடுறோம். ஏன்னா இங்க எதுவுமே தர மாட்டானுங்க இவனுங்க. ஆமா, எக்ஸ்பென்சிவா இருக்கும். எல்லாத்துக்கும் காசு தான் இங்க. அதனால வீட்லயே நாங்க எல்லாத்தையும் எல்லா டப்பாவையும் எடுத்துட்டு வந்துடுவோம். அந்த டப்பாவை காட்டுங்க. ஐயோ ஒண்ணு இல்ல, எல்லாம் குளிர்றதுனால எங்களால இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லாண்ட்ரோமேட்டுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் லாண்ட்ரோமேட்டில் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இருக்கலாம். காயின் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோட் சிஸ்டம் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி நம்ம அங்கே போய் அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இங்கே ரீசார்ஜ் பண்ணுறது இந்த கார்டை, நம்ம பேசிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா $10 இருக்கும். $10 ஸ்டார்டிங் ரேட்ஸு. இந்த கார்டு ஹோல்டர்னு இருக்குது. இந்த கார்டு ஹோல்டரில் கார்டு வச்சுட்டு ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா $7 பேலன்ஸ் இருக்குது. ஸோ வேல்யூ செலக்ட் பண்ணுறோம். $10 காட்டுது. இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ இங்கே ஆகும் பேவே மாதிரி. ஸோ டேப் பண்ணிட்டோன்னா பே ஆகும். நம்ம ஊரில் அந்த சிஸ்டம் இருக்கா? நம்ம ஊர்லலாம் நான் வீட்டுல கையில தான் துணி துவைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வீட்டு வெளில வந்துலாம் மிஷின்லாம் தனியா வந்து துவைச்சது இல்லை. அதுவும் இல்லாம இங்க ஆக்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கார்டு தான். பஸ்ல போனாலும் கார்டு தான். ஒரு ஏடிஎம் போனாலும் நம்ம ஊர்ல ஏடிஎம் போனா கார்டு இருந்தா தான் காசு எடுக்க முடியும். இங்க ஏடிஎம் குள்ள போறதுக்கே கார்டு வேணும். ஏன்னா கார்டு ஆக்சஸ் வச்சாதான் ஏடிஎம் டோரே திறக்கும். எல்லாமே இங்க ஃபுல்லா கார்டு பேஸ்ட் சிஸ்டம் தான். ஆமா, நம்ம ஊர்லயும் வந்து ஆக்சுவலா நம்ம ஊர்லயும் அந்த இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த எம்டிசி பஸ் எல்லாமே ட்ரெயின் எல்லாமே ஒரு சிங்கிள் கார்டுல எடுத்துட்டு வராங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கேமரா வச்சுட்டு கத்தி கத்தி பேசிட்டு, ஏன்னா இதையும் ஒரு கண்டென்ட் ஆக்குவாங்க. ஆமா, ஏதோ கண்டென்ட் ஆக்குறாங்க, நாங்க இதையும் கண்டென்ட் ஆக்குறோம். உள்ள போட்டுட்டு அந்த மேலே அந்த மாட்டி லிக்விட் ஊற்றுற மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் துணி தான் இருக்குது, அதனால அதே மாதிரி ஒரு லாண்ட்ரோமிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 9 கிலோ வரைக்கும் போடலாம். ஸோ 9 கிலோனா அதுக்கு ஏற்ற பிரைஸ் இங்கே போட்டிருப்பாங்க எல்லா மிஷின்ல. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மிஷினுக்கு $2. நாங்க லேட்டா 10 மணிக்கு மேல வரதுனால எங்களுக்கு இதுதான் $1 தான் காட்டும். ஸோ அந்த டைம் ஜோன் போட்டு அந்த ரேட்டும் மாறும். எங்களுக்கு இப்போ நாங்க ஆளுக்கு 3 பேர் இருக்கனால ஆளுக்கு ஒரு மிஷின்ல நாங்க ஃபில் பண்ணி $3 எங்களுக்கு கரெக்டா பட்ஜெட்டா இருக்கும். இந்த கார்டு எடுத்து இந்த மிஷினில் அப்படி டாப் பண்ணுற மாதிரி டாப் பண்ணிட்டு என்ன வேணுமோ, இப்போ கோல்டு வேணும்னா கோல்டு, வார்மு, ஹாட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோல்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அதை சுற்ற ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் இங்கே டைம் காட்ட ஆரம்பிச்சோம். எல்லா வாஷுக்குமே பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ். இப்போ துணிலாம் போட்டாச்சு. இன்னும் அடுத்த 25 நிமிஷத்துக்கு இப்படி தான் குளிரில் தான் நிற்கணும் நாங்கள். ஏன்னா வேறு வழி இல்லை. இன்றைக்குன்னு பார்த்து டெம்பரேச்சர் வந்து 8 கிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியுதா தெரில கேமராவில், நாங்கள் பேசினா வாயிலேருந்து புகையாக வருது. நானும் சீரட் ஆமாம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஆமாம். நான் இப்போ தான் 1 மாதம் தான் ஆகுது வந்து. எனக்கு இன்னும் எதுவுமே பழகலை. ஆனால் நான் இப்போ தான் இந்த குளிரே எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஊரில் வெயில் நல்லா பார்த்துட்டு இங்கே நம்ம ஊரில் வெயில் அடிச்சிருந்தா இங்கே வந்து வின்டர் அந்த டைமு, நம்ம ஊரில் மழை காலத்தில் இங்கே வந்து சம்மரு. ஸோ இங்கே கிளைமேட் எல்லாமே ஒரு மாதிரி உல்ட்டா தான் இருக்கும். எல்லா கிறிஸ்மஸ்லையும் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பனி. இங்கே மட்டும்தான் வெயில். நம்ம ஊரோட வெயில் கிட்டத்தட்ட நம்ம ஊரோட வெயில் இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சம்மர் அப்போ. அப்புறம் ப்ரோ உங்கள் பேர் என்னன்னு சொல்லலாம்? ஓகே, என் பேர் ஹரிஷ். ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் இருந்து சென்னை பையன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் டக்குனு கல்யாண மாலையில வர மாதிரி என் பேரு ஹரிஷ் அப்படின்னு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வாஷிங் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையர் தான் பண்ண போகிறோம். ட்ரையரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் மிஷின் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரியே வாஷிங்க்கு இது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறது பெரிய மிஷின். ஸோ அந்த பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா சார்ஜ் உங்களுக்கு வந்து காசு கூடியாக இருந்தாலும் பெரிய மிஷினால் உங்களுக்கு வந்து டைமிங் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஏ போட்டிருக்கு. ஸோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ட்ரையர் வாஷிங்கை பொறுத்ததோட ட்ரையர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் மிஷின். இதில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா $7 38 இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா $7 42, $8 48. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா 5 பக்கெட் போடுற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த லாஸ்ட் போனீங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் தான். ஸோ இந்த லாஸ்ட்டில் 8 மிஷின் தான் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ். ஸோ இந்த ஸ்மால் சைஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் கூடயாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பக்கெட் போகிற மாதிரி அதிலே போட்டிருக்காங்க 3 பக்கெட்ஸ்னு. ஸோ இந்த லாண்ட்ரோமேட் பார்த்தீங்கன்னா நியூலினில் இருக்குது. ஜி பங்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். அது பக்கத்துலேயே அந்த கடை இருக்குது, ஜிம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக லொக்கேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச லாண்ட்ரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பார்ப்போம். பெரிய டாஸ்கே இருக்குது. ஏன்னா எல்லா துணியும் நாங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை போட்டோம் ட்ரையரில். அதை தனித்தனியாக யாரோட துணி எது எதுன்னு பார்த்து பிரிச்சு எடுத்துருக்காங்க. முடிஞ்சு ஒரு வழியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சு 4 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு வந்தோம். 3 மணி நேரம் இங்கே ஒரு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வேலை முடிஞ்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $17 ஆயிருக்கு. சீப் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை என் லைஃப் எப்படி இருக்குது நியூசிலாண்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் வந்து கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் சப்போஸ் இங்கே வரீங்க படிக்க வரீங்கனாலும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலும் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஃபார் த வீடியோ. ஸோ ஐ see you on next video. Bye.